வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொண்ட அனிதா சம்பத் சொக்காக மாட்டிய சம்பவம், எச்சரித்து பதிலடி கொடுத்த தமிழக அரசு. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. அனிதா சம்பத் சமூக வலைதளத்தில் பிரபலமா இருப்பவர். செய்தி வாசிப்பாளரா இருந்த இவங்க பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் போட்டியாளரா கலந்து கொண்டு மேலும் பிரபலமடைந்தார். தற்பொழுது திரைப்படங்கள் மற்றும் சின்ன திரையிலும் நடிச்சிட்டு வராங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் சமையல் போட்டி நடத்தி வைக்கும் தொகுப்பாளரா அனிதா சம்பத் கலந்துகிட்டாங்க. இதெல்லாம் பெருசு இல்லைங்க. தற்பொழுது ஒரு பதிவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு இருந்தாங்க அனிதா சம்பத். அந்த கருத்து தான் தவறான கருத்து. பிரபலமான இவங்க போட்டதுனால அந்த தவறான கருத்து வேகமா மக்களிடையே பரவி இருக்கு. கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் உள்ள கோயில் குள படிக்கட்டு கட்ட செலவு குறித்து தான் இந்த அனிதா சம்பத் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அதற்கான உண்மையான விளக்கத்தை தமிழக அரசு தகுந்த பதிலடியா கொடுத்திருக்கு. கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் உள்ள கோயில் குளத்தில் படிக்கட்டு கட்ட 11 லட்சம் செலவிட்டதாக அனிதா சம்பத் பேசிய காணொளி பரவிட்டு வருது. இதில் அவர் சொல்லி இருப்பது என்னன்னா, நான் மாங்காடு பக்கத்துல இருக்கிற கொழுமணிவாக்கம் என்ற இடத்தில் இருக்கேன். இங்க ஒரு போர்டு போட்டு இருக்காங்க. இந்த போர்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொழுமணிவாக்கம் ஊராட்சி திருக்குளத்தில் நடைபாதை படிக்கட்டு மேம்பாடு பணி மதிப்பீடு 11.36 லட்சம் என போட்டிருக்கு. இந்த படிக்கட்டை பாருங்க. இத போட 11 லட்சம் ஆகுமா? இந்த பணத்தில் வீடே கட்டி இருக்கலாம். நானும் சுத்தி ஏதாவது கட்டி இருப்பாங்கன்னு தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயும் எதுவும் கிடையாது. இந்த ஒரு படிக்கட்டுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அனிதா சம்பத். இதற்கு தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகத்தின் அதிகாரப்பூர்வ கணக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதில் கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் உள்ள கோயில் குளத்தில் படிக்கட்டு கட்ட 11 லட்சம் செலவிடப்பட்டதாக அனிதா சம்பத் பேசிய காணொளி பொய்யான செய்தி என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2022-2023 ஆண்டில் திருக்குளத்தின் நடைபாதை படிக்கட்டு மட்டுமின்றி நீர்வரத்து மற்றும் வெளியேறும் வழி, மின் விளக்குகள், சிமெண்ட் இருக்கைகள் உள்ளிட்டதையும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவற்றின் செலவினங்களையும் பட்டியலிட்டிருக்காங்க. படித்துறை அமைத்தல் 1,70,000, இன்லெட் அண்ட் அவுட்லெட் 66,000, நடைபாதை அமைத்தல் ஃபேவர் பிளாக் 6.17 லட்சம், நடைபாதை சுற்றிலும் மின் விளக்குகள் அமைத்தல் 96,000, மேசைகள் அமைக்க 1.14 லட்சம், ஜிஎஸ்டி 1.7 லட்சம், மொத்தம் 11.36 லட்சம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஒரு பிரபலமானவங்க ஒரு பதிவை போடுறாங்க அப்படின்னா அதுல உண்மைத்தன்மை என்னன்னு உணர்ந்து செயல்படணும். உடனே அந்த பதிவையும் அவங்க நீக்கி இருக்காங்க அனிதா சம்பத். தொடர்ந்து இது போல் பதிவுகளுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.